Have you ever thought that you are unrecognized and you don't deserve the disrespect? Then this video is for you. Hi, நான் உங்கள் சித்தார்த். நம்ம சேனல் ஸ்பீக் வித் சித்தார்த். இன்ட்ரோ பார்த்து உள்ள எல்லாருக்கும் உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம் இருக்குது. இந்த டைம் யாரும் டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சிங்கத்தோட கதையை பற்றி பார்க்க போகிறோம். தட் இஸ் லைன். இந்த கதை 2 டைமென்ஷனாக பிரியும். ஒரு டைமென்ஷனில் வந்து இது ஒரு மான் கூட்டத்தில் போய் மாட்டிக்கும், இன்னொரு இதில் பார்த்தா ஒரு நரி கூட்டத்தில் போய் மாட்டிக்கும். ஸோ இதில் முதல் டைமென்ஷன் ஆரம்பிப்போம். இங்கே வந்து அந்த சின்ன வயசுலேயே லைன் கிங்கில் வர மாதிரி அந்த ஒரு குட்டி சிங்கம் தொலைஞ்சு போய் அந்த மானு கூடயே சேர்ந்து வளருது. அதுக்கு அப்படியே வயசும் ஆகுது, காலங்களும் ஓடுது. உடனே அந்த மான் மாதிரியே இதுவும் இருக்குது. அப்போ ஏதாச்சும் ஒரு பெரிய விலங்குகளை பார்த்தாலோ இல்லை சிங்கத்தை பார்த்தாலும் இது தெரிச்சு ஓடிடும் அவங்க கூட சேர்ந்து. ஸோ இப்படி இருந்திருக்கு. அதில் ஒரு நாள் வந்து அந்த சிங்கத்தோட மாமா சிங்கம் வந்து இதை கூட்டிகிட்டு போய், நம்ம சிங்கம் எப்படின்னு உனக்கு தெரியல, நீ ரொம்ப நாளாக இங்கே இருந்தெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்லி இது பண்ணிச்சான். இதில் நம்ம ஒரு மாரல் எடுத்துக்கலாம். என்னென்னா, சிங்கமாகவே இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து அதோட திறமை கம்மியான ஒரு ஆளுகிட்ட இருக்கும்போது அது என்ன ஆகும், அது கூடயே சேர்ந்து வளரும். அதோட ட்ரூ பொட்டென்ஷியல் என்னன்னு அதுக்கு தெரியாது. பார்த்தா மற்ற விலங்குகளை பார்த்து இது தெரிச்ச ஓடுதான். அதாவது அதோட இரையான மானுக்கு இணங்க ஈக்குவலாக இந்த சிங்கமும் மாறிச்சான். இந்த மாதிரி தான் சில டைம் நம்ம லைஃப்பில் நம்மளோட பொட்டென்ஷியல் தெரியாமல் ரொம்ப இறங்கி போய் நிறையா மான் கூட்டத்தில் சேர்ந்து பயந்து ஓடிட்டுருப்போமா நம்ம பிரச்சனைகளை பார்த்து. ஸோ ஃபைண்ட் யுவர் இன்னர் பொட்டென்ஷியல். யூ ஆர் மோர் தென் யூ ஆர் கேப்பபிள் ஆஃப். அது இன்னொரு கதை. நரிக்கிட்ட போய் மாட்டிக்கிறான். நரிக்கு வந்து நல்லா தெரியும், மான் வந்து கொஞ்சம் இன்னசென்ட். ஆனால் இந்த நரிகள் எப்படி தெரியுமா, தன்னோட தேவைக்காக யாரை வேணால் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கும். சிங்கமே சிக்கினா சும்மா விடுமா? ஸோ அந்த இந்த சிங்கத்தை வச்சு மற்றவங்கள மிரட்டுறது, இந்த சிங்கத்தினால நிறைய இறைகளை பிடிச்சிட்டு வந்து இதுக்கு சாப்பிட்றது, ஒரு சிங்கத்தை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிச்சான். அந்த மாதிரி தான் சில இடத்துல நம்ம ஒரு கன்னிங்கான குரூப்பில் போய் மாட்டிப்போம். அட்லீஸ்ட் மிருகங்கக்கிட்டையாச்சு இந்த மிருகத்துக்கிட்ட இந்த தன்மை நம்மளால் உணர முடியும். பாம்புக்கிட்ட விஷம், மனுஷனுக்குள்ளே எந்த மிருகம் இருக்குன்னே யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ கிரீட், ஜெலசி, ஆங்கர், இந்த மாதிரி நிறையா விதமான மிருகங்கள் இங்கே இருக்குது. இந்த மிருகங்கிட்டலாம் நம்ம தப்பிக்கணும்னா நம்மளை பாதுகாத்துக்கிற அளவுக்காச்சும் நமக்கு தெரியணும். அட்லீஸ்ட் நம்ம ஒரு சிங்கங்கிறதாச்சும் நமக்கு புரியணும். ஸோ இந்த கதையிலேருந்து நான் என்ன சொல்ல, இந்த கன்னிங் பீப்புளுக்கு நடுவால் சிக்கிட்டு நம்ம அன்ரெகனைஸ்டாக இருக்கோம், நம்ம வேல்யூ இல்லாமல் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே தனிச்சு இயங்கக்கூடிய ஒரு சிங்கமாக தான் இருக்கணுமே தவிர, கூட்டத்தில் தலையாட்டுற ஒரு ஆட்டுக்கூட்டமாகவோ மாட்டுக்கூட்டமாகவோ இல்லை ஒரு மான் கூட்டமாகவோ ஒரு நரி கூட்டமாகவோ இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்மளால் ஒரு விஷயத்தை தனியாக செய்ய முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம தனியாக செய்கிறதே பெட்டர். ஏன்னா அந்த விஷயத்தில் நமக்கான ஒரு யூனிக்னஸோடையும் நமக்கான ஒரு பிளேஸோடையும் நமக்கான ஒரு ரெஸ்பெக்டோடையும் இருப்போம். நம்ம இடம் புரிஞ்சு அமைதியாக தனியாக நின்றுட்டோம்னா நமக்கு எப்பவுமே இருக்கிற மரியாதை இருக்கும். ஸோ நம்மளோட இடத்த புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் இங்கே இருக்கணும். மேலே வரணுமா, உழைச்சி மேலே வரணும். யாருக்காகவும் யாரு கூட இருந்து மேலே வரணும்னு நினைக்கக்கூடாது. ஆனால் இதுவே வந்து நமக்கு ஒரு விஷயம் தெரியல, நம்ம சிங்கமானே தெரியல, அது வரைக்கும் அவங்களோட ஸ்கில்ஸை கற்றுக்கிறது தப்பு கிடையாது. நம்ம நரி கூட இருந்து நரிக்கிட்டு இருக்கிற நல்ல விஷயங்களும், மான் கூட இருந்து மான் இருக்கிற நல்ல விஷயங்களும் கற்றுக்கிட்டு நம்ம ஒரு சிங்கமாக மாறலாம். ஆனால் சிங்கம் தன்னையே தான் மறந்து ஒரு மானாவோ நிறையாவோ மாறக்கூடாது. இது எதுக்காக உங்களுக்கு சொல்ல நினச்சேன்னா, நம்ம எல்லாருமே அதான், நம்ம நினைக்கிறத விட நம்ம பலம் வாய்ந்தவங்க, நம்ம நினைக்கிறத விட நம்ம திறமைசாலிகள், நம்ம நினைக்கிறத விட நம்ம அதிர்ஷ்டசாலிகள். நம்ம நினைக்கிறது இல்லை, ஸோ நம்ம நினைப்போம். நம்ம யாருங்கிறது புரிஞ்சுப்போம், உணர்வோம். எல்லோரும் நல்லா இருக்கும்னு விஷ் பண்ணுறேன். ஒரு நல்ல வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். பாய்.